ஸோ ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் தமிழா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எந்த மாதிரியான படத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, என்னைக்காச்சு ஆளே இல்லாத கடைக்குள்ள போயிருக்கிறீங்களா, இல்ல ஆளே இல்லாத ஏதாச்சும் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிருக்கிறீங்களா? அப்படி போயிருந்தாலும் யாரோ உங்களை கண்காணிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குதா? அந்த மாதிரி தான் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு செவுத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு உலகத்தை கண்டுபிடிக்கிறான். அங்க எங்க பார்த்தாலும் ஒரே கட்டிடங்கள் தான், எங்க பார்த்தாலும் ஒரே ரூம் தான், எங்க பார்த்தாலும் வெறிச்சோடி போய் மனுஷங்களால புரிஞ்சுக்க முடியாத, விஞ்ஞானத்தால விளக்க முடியாத ஒரு மர்மமான இடத்துல போய் மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னாச்சு, அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்தானா இல்ல அங்கேயே மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு எதிர்பார்ப்போட பார்க்க வைக்கிற படம் தான் 2026ல ரிலீஸ் ஆன பேக் ரூம்ஸ். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, முடிஞ்சா 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே ஜூன் 19 1990ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதுல நரேன் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்காரு. அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே எல்லோ கலரா இருக்குது. அங்கங்க பாத்தீங்கன்னா பல முடிவே இல்லாத ரூம்ஸா இருக்குது. எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு ஒரு ஏதோ ஒண்ணுகிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதங்கி பயந்துகிட்டே போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல இவரு நிறைய வயர்ஸ் போறதை வந்து நோட் பண்றாரு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவரும் போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல நிறைய ரேடியோ கம்யூனிகேஷன் பண்றதுக்கான பல டிவைசஸ் எல்லாமே இருக்குது. உடனே இவரு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட டீமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாரு. இந்த மாதிரி என்னோட டீமை விட்டு நான் வழி மாறி வந்துட்டேன், எங்கேயோ மாட்டிக்கிட்டேன், இது வரைக்கும் நான் இவ்வளவு தூரம் இங்க வந்ததே கிடையாது, அது மட்டும் இல்லாம ஏதோ ஒண்ணு என்ன வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டே வருது, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்றப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு சீகல் வந்து விழுது. அதாவது ஒரு கடல் பறவை வந்து விழுது. இந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல ஒரு கடல் பறவை வரும்னு சொல்லிட்டு இவரு அது வந்த திசையில போயிட்டு பார்த்தாக்கா திடீர்னு ஒரு என்டிட்டி இவர் வந்து துரத்த ஆரம்பிக்குது. இவரு அதை பார்த்து பயந்து போய் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. திக்கு தெரியாம ஒரு ரூம்ல போய் மாட்டிக்க அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ண முடியல இவரால. வேற வழியா போலான்னு சொல்லிட்டு ஒரு வெளியே போனா திடீர்னு இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து அவர் அட்டாக் பண்ண அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ஒரு 4 சயின்டிஸ்ட் டிவில பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இப்ப நம்ம படத்தோட ஹீரோயின் மேரியை காட்டுறாங்க. இவ ஒரு தெரபிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா. இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக இவளோட பழைய வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அவ வீட்டுக்கு வெளியில கான்கிரீட் தரையில கை அச்சு இருக்கிறத பாக்குறா. அதை பார்க்கும்போது சின்ன வயசுல நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அந்த கை அச்ச வச்சதெல்லாம் ஞாபகம் வருது. பழைய நினைவுகளை நம்ம ஹீரோயினும் மூழ்கி இருக்க. இப்ப அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா கிளார்க் அப்படிங்கிற நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு பர்னிச்சர் கடையை வந்து நடத்திட்டு இருக்கிறான். ஆல்ரெடி இவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து இவனோட இல்லற வாழ்க்கை வந்து சரியாவே போகல. அடிக்கடி இவனுக்கும் இவன் மனைவிக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுது அப்படின்னா இவனோட மனைவி இவனோட சொந்த வீட்டை விட்டு இவனை துரத்தி அடிச்சிடறா. அதனால வேற வழி இல்லாம இவனோட அந்த பர்னிச்சர் ஸ்டோர்ல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா அதுக்கு ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அதுவும் வந்து ஃபெயிலியரா போக இவனோட பிசினஸும் வேற லாஸ்ல போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்பதான் இவனுக்கும் இவனோட மனைவிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுது. அவ்வளவுதான், மனுஷன் சுத்தமா உடஞ்சு போயிட்டான். 4 மூலைக்கும் பிரச்சனை இவனை ரவுண்டு கட்டி அடிக்க மனுஷன் அப்படியே உடஞ்சு போய் குடிக்கு அடிமையாகி ஒரு தெரபிஸ்ட பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இப்ப கூட அந்த தெரபி செஷன் அட்டன் பண்ண தான் இவர் வந்திருக்க. இவரோட தெரபிஸ்டா தான் நம்ம ஹீரோயின் மேரி இருக்கிறாங்க. அப்ப மேரியும் இந்த மனுஷங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது கிளார்க். ஒரு முறை செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்வாங்க. எப்பயும் அந்த கடந்த காலத்திலேயே சிக்கிக்கிட்டு தான் பண்ண தவற ஒத்துக்கவோ இல்ல திருத்திக்கவோ முயற்சி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட பாஸ்ட்ல மூழ்கி இருக்கிறீங்க. செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு உங்க சைட்ல இருக்கிற அந்த தப்பை நீங்க உணரவே மாட்டீங்க. முதல்ல இந்த லூப்பை விட்டு வெளியே வாங்க, முதல்ல உங்க சைட்ல இருக்கிற தப்பை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட கிளார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நான் என்ன பெருசா வந்து தப்பு பண்ணிட்டேன், குடிச்சிட்டு கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வந்தேன், தெரியாம கை தவறி ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த சத்தம் கேட்டு அவ என்கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சா, என்ன வீட்டை விட்டு துரத்திட்டா அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயினும் கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி சண்டை வர்றது எல்லாமே சகஜம் தான், அன்னைக்கு நீங்க அவகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருக்குமே அப்படின்ட்டு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோவோ சரியான ஈகோ பிடிச்சவன். அவன் என்ன சொல்றான்னா அவ லா படிச்சுட்டு இருக்கிறா, அவ படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன், வீட்டு செலவையும் நான் தான் பாத்துக்கிறேன், நான் ஆசைப்பட்ட ஆர்கிடெக்டாவும் என்னால ஆக முடியல, பிசினஸ் வேற அப்படி நஷ்டத்துல போயிட்டு இருக்குது, இந்த மன அழுத்தம் தாங்க முடியாம தான் நான் தினைக்கும் குடிச்சிட்டு வந்தேன், இதுல ஏன் பக்கம் என்ன தப்பு இருக்குது, முதல்ல நான் எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருக்கிற அந்த ஆதங்கத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொட்டி தீக்க நம்ம ஹீரோயினும் சரி விடுங்க கிளார்க், எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துதான் தீரணும், இதுக்கப்புறமேட்டாச்சு பழசு நினைச்சு நீங்க குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், உங்களோட ஃபியூச்சரை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி யோசிங்க, உங்க பாஸ்ட விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த செஷனை முடிக்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஸ்டோருக்கு வந்துட்டான். நம்ம ஆசைப்பட்ட ஆர்கிடெக்டா தான் ஆக முடியல,
முடியல, அட்லீஸ்ட் நம்மளோட பிசினஸ் ஆச்சும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவில ஆட் கொடுக்க இவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ எடுக்க முடிவு பண்றான். இவனோட ஸ்டோர்லயே கேத்தரின் பாப்னு சொல்லிட்டு 2 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்க 2 பேத்தையும் வீடியோ எடுக்க விட்டுட்டு இவன் ஒரு பைரட் கெட்டப்ப போட்டுக்கிட்டு அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த சேர் உடைஞ்சு கீழேயும் விழுந்து போடுவான். அதை பார்த்து இந்த அசிஸ்டன்ட் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்ன இழிச்சுட்டு இருக்கிறீங்க, போய் கடையை திறங்க அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி கடை திறந்துதா சார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே நமக்கு தெரியுது ஹீரோவோட பிசினஸ் எந்த அளவுக்கு மட்டமா போயிட்டு இருக்குன்ட்டு. அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோவை பார்க்க ஒரு எலக்ட்ரீஷியன் வராரு. அடிக்கடி அவனோட ஸ்டோர்ல லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அது என்ன ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண வர சொல்லிருப்பான். அவர்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுப்பா, அங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல இவனும் அவரை கடையோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆக்சுவலி இங்க தான் நம்ம ஹீரோ வந்து தங்கிட்டு இருக்கிறான். அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் இல்லையா, வேற வழி இல்லாம இப்ப இங்க தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறான். அந்த எலக்ட்ரிஷியனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்த்தா அதுல 3 சுவிட்ச் மட்டும் வித்தியாசமா இருக்குது, ஒரு மாதிரி சாய்வா இருக்குது. இது என்ன சுவிட்ச், எதுக்கான கனெக்ஷன் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டா அவனுக்கே ஒரே குழப்பமா இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த சுவிட்சை நான் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்ல, சோ நீங்களே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொல்லவும் இவங்களும் வந்து அந்த சுவிட்ச் ஆன் பண்றாங்க, ஆஃப் பண்றாங்க. கடையில ஏதாச்சும் லைட் ஆன் ஆஃப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. இந்த கடைக்கும் அந்த சுவிட்சுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. அந்த எலக்ட்ரிஷியனும் இது என்ன ப்ராப்ளம்னு தெரியலப்பா, மேபி இந்த சுவிட்சால கூட இருக்கலாம், ஃபியூஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணாதான்ப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும், நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா போயிடுறாரு. அங்க கட் பண்ணா இப்ப தனிமையில இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க முகத்திலேயே சோகம் அப்பட்டமா தெரியுது. ஊர் உலகத்துக்கே இவங்க என்னதான் ஒரு தெரபிஸ்டா இருந்தாலும் இவங்களுக்கே ஒரு தெரபிஸ்ட் தேவைப்படுற நிலைமையில தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சோகம் இவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அந்த சீன் இருக்குது. அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணும்போது அந்த கையச்ச மட்டும் இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. அதையே ஒரு மாதிரி குறுகுறுன்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க, பாஸ்ட்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. தலைவன் நல்லா சரக்கடிச்சுன்னு டிவி பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அப்படியே டிவி கிளிச் ஆகி அப்படியே ஆஃப் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த லைட் எல்லாமே வந்து விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்க, என்னடா இது ரோதனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இருக்க, இவனுக்கு சரியா தூக்கமும் வரல. சோ அப்படியே கார் எடுத்துக்கிட்டு இவனோட வீட்டுக்கு போறான். தூரத்துல இருந்தே இவனோட மனைவி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க, அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எதர்ச்சியா ஒரு குட்டி பொண்ணையும் அவங்க அம்மாவும் விளையாடுற மாதிரி ஒரு காட்சியை இவங்க பார்க்க, அதை பார்த்து அடுத்த நொடியே இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுது. அவசரமா போயிட்டு ஏதோ ஒரு டேப்லெட் ஒண்ணு போட்டுக்கிறாங்க. சோ இதுலயே நமக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல எதனாலயோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. மறுபடியும் தலைவன் நல்லா சரக்கடிச்சுன்னு நைட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு டிவி கிளிச் ஆகுது. ஒரு எல்லோ கலர் ரூம் அந்த டிவில தெரிய, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்க, அதுவும் ஆஃப் ஆயிடுது. இவனும் தட்டி தட்டி டிவி ஆன் பண்ண பாக்குறான், அது ஆன் ஆக மாட்டேங்குது. அதே சமயம் பேஸ்மெண்ட்ல அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு பிளிக்கர் ஆகி எரிஞ்சுக்கிட்டு இருக்க, இவனும் கீழே போறான். அந்த ஃபியூஸ் பாக்ஸ் ஓபன் பண்றான், ஏதாச்சும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறான். எதுவுமே முடியல. சரி மொத்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணா லைட் எதுவுமே ஆஃப் ஆக மாட்டேங்குது. அப்ப அந்த ஃபியூஸ் பாக்ஸ்ல 3 சுவிட்ச் மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா, அதையும் ஆஃப் பண்றான். அதை ஆஃப் பண்ண உடனே மொத்த கடையிலயும் பவர் கட் ஆகுது. சரி திரும்ப சுவிட்ச போடலாம்னு சொல்லிட்டு இவனும் ஆன் பண்ணி பாக்குறான். ஆனா லைட் எதுவுமே ஆன் ஆகாம இருக்க, என்னடா இது ரோதனையா இருக்கு, சரி மேலேயாச்சும் போலான்னு சொல்லிட்டு இவனும் மேல போறப்போ அங்க செவுருல சின்னதா எல்லோ கலர்ல ஒரு லைன் மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்க, இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அது கிட்ட போறான். அதை தொட்டு பார்க்க முயற்சி பண்றான். பொதுவா செவுரு வந்து திடமா இருக்கும் இல்லையா, ஆனா இவன் சாஞ்ச உடனே பொதார்னு இவன் உடம்பு அதுக்குள்ள போயிடுது. இந்த பக்கம் பொத்துன்னு வந்து விழுறான். அந்த இடமே ஃபுல்லா எல்லோ கலரா இருக்குது. அவனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரே பர்னிச்சர்ஸையா குவிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து இவனால நம்பவே முடியல. அந்த இடம் முழுக்க ஒரே எல்லோ கலரா இருக்குது. அந்த இடத்தை பார்த்தாலே இவனுக்கு வந்து பயமா இருக்க, என்ன பண்றான் அப்படின்னா எந்த வழியா இவன் வந்தானோ அதே சுவர் வழியா திரும்ப அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறான். அப்படி வந்தவன் தப்பிச்சா போதுடா சாமின்ட்டு அப்படியே போகிறத விட்டுவிட்டு நான் திரும்ப அந்த பேக் ரூம்ஸ்குள்ள தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்குள்ள போறான். இந்த முறை பயப்படாம அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தி பாக்குறான். ஒரே காலியா இருக்குது. எங்க பார்த்தாலும் முடிவே இல்லாம பல ரூம்ஸ் இருக்குது. அங்கங்க பார்த்தா சில பர்னிச்சர் செதறி கிடக்குது. இது எல்லாத்தையும் பாக்குறப்போ இவனுக்கு அந்த இடத்த சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவன் ஒரு ஆர்கிடெக்ட் இல்லையா, இந்த இடத்தை எப்படி கட்டியிருப்பாங்க, எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியமாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல இவன் அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க, அப்பதான் அந்த இடத்துல ஒரு சீகல் செத்து போய் கிடக்கிறத பாக்குறான். இங்க எப்படி ஒரு சீகல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் ஒரு புரியாத மொழியில பேசுற மாதிரி அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கவும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பாக்குறான். அப்படி போயிட்டு பார்த்தா அங்க இருட்டுல ஒரு ஆள் நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கவும் பயபல கிட்ட போய் பாக்குறான். பார்த்தா அது ஒரு கட் அவுட் தான். அதுல ரேடியோ யாரோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒயர் பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமுக்கு போக இவனும் அந்த ரூம்குள்ள போய் பாக்குறான். அங்க சிசிடிவி கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மூலையில ஏதோ சீக்கிரட்டா டோர் இருக்கிற மாதிரி இருக்குது. அது கீழே ஏதோ ஒண்ணு மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கவும் இவனும் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அப்படி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேக் இருக்குது. படத்தோட ஓப்பனிங்ல நரேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆளோட பேக் தான் இது. அந்த ஆளோட ஐடி கார்டு எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இப்ப ஒரு டோர் மாதிரி ஒன்னு ஓபன் பண்ணா இல்லையா, அது வழியா சின்னதா ஒரு வழி ஒண்ணு போகும். இவன் அதுக்குள்ள போந்து இப்ப அந்த பக்கம் வந்து பாக்குறான். அப்படி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய சேர் ஒண்ணு இருக்குது. அப்புறம் இந்த பீச்ல எல்லாம் பாதி புதஞ்சு போன
போன நிலையில செருப்பு ஷூ எல்லாம் கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கான்கிரீட் தரையில இதெல்லாமே புதைஞ்சு போய் கிடக்க அதை நம்ம ஹீரோ பாக்குறான். அப்புறம் தரையில ஒரு பொந்து இருக்குது, அதுக்குள்ள சேரா கூஞ்சு கிடக்க இந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப இவன் ஒரு பொந்து வழியா வந்திருப்பான் இல்லையா, அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் இவனும் போயிட்டு பார்த்தா அந்த கார்ட்போர்டை யாரோ தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கவும் அதை பார்த்த ஹீரோ பயந்து போயிடுறான். இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு ஆபத்துரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கிற ரூம்ல இன்னொரு வழி ஒண்ணு இருக்கும், அது வழியா வெளியே வந்துட்டு வெளியே போறதுக்கான அந்த வழியை தேடுறான். ஒரு வழியா அதை கண்டுபிடிக்கிறான். ஒரு இடத்துல மழை போல பர்னிச்சர்ஸ் எல்லாம் கூச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வரான். திரும்ப அந்த பேஸ்மெண்ட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு இவனும் செவத்துல போயிட்டு தடவி பார்த்தா அங்க அந்த வழியை காணோம். இவனும் பயந்து போய் தடவி தடவி தேடி பார்க்க ஒரு வழியா அந்த வழியை கண்டுபிடிச்சு அந்த பக்கமும் போயிட்டான். ஆனா அப்படி போனவன் திரும்ப அந்த பேக் ரூம்ஸ்குள்ளவே வந்து அங்க இருக்கிற ஒரு சேரை தூக்கிட்டு வெளியே வரான். ஏன்னா இப்ப நடந்தது கனவா இல்ல நினவா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல. அதுக்கு சாட்சியா ஒரு சேர் அந்த பேக் ரூம்ஸ்குள்ள இருந்து எடுத்துட்டு வர இப்ப இவன் வந்தது, இவன் போனது, இவன் பண்ணது இது எல்லாத்தையுமே ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டியில இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா மறுநாள் இப்ப நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்கிறான். அவகிட்ட இவன் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்ல, இந்த மாதிரி செவுத்துக்குள்ள நான் கையை விட்டேன், அது அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு, அந்த ரூம் ஃபுல்லா எல்லோ கலர்ல இருந்துச்சு, அந்த இடமே ஒரு மேஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து போன அந்த இடத்தோட மேப் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறான். அது எல்லாத்தையும் பார்த்துமே நம்ம ஹீரோயினால நம்ப முடியல. ஏன்னா இவன் ஒரு ஆர்கிடெக்ட், இவன் கற்பனை பண்ணி கூட அந்த மாதிரி வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை நம்ப மாட்டா. அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு தான் அந்த மாதிரி வளர்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறா. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது. ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக்குன்னு கிளம்பி உன்னோட அசிஸ்டன்ட் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு உங்களுக்கு நான் ஒரு புது வேலை வச்சிருக்கிறேன், நான் சொல்ற வேலையை பண்ணுங்க, உங்களுக்கு நான் அதுக்கு சம்பளத்தை தனியா போட்டு குத்துறேன் அப்படின்ட்டு சொல்ல அவங்களும் என்ன வேலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரிசர்ச் பண்ண போறோம், கேமரா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு இப்ப அந்த ஸ்டோரோட பேஸ்மெண்ட்டுக்கு போறான். அந்த ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான சில பொருட்களை எடுத்து வச்சுக்கிறான். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு நுழைவாயில் மூலமா தான் அந்த பேக் ரூம்ஸ்குள்ள போயிருப்பான். அந்த இடத்துல ஒரு டோர் மாதிரி ஸ்கெட்ச்ல வரைஞ்சு வச்சிருக்கான், அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்கான். இதுக்குள்ளதான் நான் போக போறேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ல அதை கேட்டு இவங்களும் நம்மள சிரிக்கிறாங்க. ஆனா இவன் சட்டார்னு அதுக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுவானா. அதை பார்த்து இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எங்க போனா அந்த ஆளுன்னு சொல்லிட்டு பாபு அந்த டோர்க்குள்ள போக முயற்சி பண்றப்போ கேத்தரின் பயந்து போயிட்டு வேணாம் நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்றா. ஆனா பாபு அவ பேச்சு கேட்காம கிளார்க் போயிருக்கிறாருல, நம்மள அவர் பின்னாடியே போவோம் வான்னு சொல்லிட்டு இவன் அந்த டோர்க்குள்ள போறான். அவன் பின்னாடியே இப்ப கேத்தரினும் வந்துட்டா. இப்ப இவங்க 3 பேரும் அந்த பேக் ரூம்ஸ்குள்ள தான் இருக்கிறாங்க. இப்ப வந்த இவங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இந்த இடத்தை யார் உருவாக்குனது, இது என்ன இடம் இதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்தாலும் அதை கிளார்க் கிட்டையும் கேட்க செய்யறாங்க. அதுக்கு கிளார்க்கும் நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் கிடையாது, இந்த இடமே ஒரே மர்மமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை இப்ப இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கிளார்க்கும் இப்ப இந்த இடத்தை ஃபுல்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், நடக்கிற எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல சாய்வான ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்குது. இதுக்கு முன்னாடியே கிளார்க் இந்த இடத்துக்கு வந்திருப்பான் போல. ஆனா இவன் தனி ஒருத்தனால அந்த சாய்வான பள்ளத்துக்குள்ள போய் பார்க்க முடியாது இல்லையா, சோ அதனாலதான் இவங்க 2 பேத்த கூட்டு வந்திருக்கான். அந்த கேமராமேன் பாபோட இடுப்புல ஒரு கயிறை கட்டி இந்த பள்ளத்துக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிட்டு வா அப்படின்ட்டு சொல்லவும் அதை கேட்டு கேத்தரின் பயப்படுறா. அவளை சமாதானப்படுத்திட்டு இப்ப இவன் அந்த பள்ளத்துக்குள்ள இறங்குறான். அப்ப ஹீரோவும் அங்க உனக்கு ஏதாச்சும் அசௌகரியமா, ஏதாச்சும் உனக்கு வந்து சரியில்லை அப்படின்ட்டு பட்டா உடனே சொல்லு, உடனே நான் உன்னை மேல இழுத்துறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவனை கேமராவோட பொறுமையா கீழே அனுப்புறாங்க. அப்படி இவன் கீழே போயிட்டு பார்த்தா அந்த இடம் முழுக்க ஒரே துணியா இருக்குது. அப்ப அங்க ஒரு மூலையில ஒரு இருட்டான ஒரு அறை ஒண்ணு இருக்குது. அங்க இருந்து மினுக்கு மினுக்குன்னு சொல்லிட்டு லைட் வெளிச்சம் வர என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு பார்த்தா அங்க ஏதோ ஒண்ணு இவனை வந்து துரத்த ஆரம்பிக்குது. இவனும் பதறி அடிச்சுக்கின்னு கைத்த பிடிச்சிக்கின்னு மேல ஏறான். மேல இருக்கிறவங்களும் எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்கள மேல இழுத்துட்டாங்க. என்னாச்சு அங்க என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, அங்க ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடுப்புல கட்டி இருக்கிற அந்த நாட்டை வந்து அழுத்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த கைத்த பிடிச்சி ஏதோ ஒண்ணு வந்து இவனை இழுக்க ஆரம்பிக்குது. இவங்களும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சி அவனை இழுக்க பாக்குறாங்க. ஆனா அது இவங்களை விட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது. அவன் அப்படியே இழுத்துன்னு போயிடுது. அவன் கூட சேர்ந்து இவங்களும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. இவங்க கண்ணை முழிச்சு பார்த்தா ஏதோ ஒண்ணு பாபா இழுத்துக்கிட்டு போகுது. அதை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு கேத்தரினும் அவனை காப்பாத்த அந்த இருட்டான அறைக்குள்ள போக அவளோட கோரமான கதறல் குரல் இவனுக்கு கேக்குது. அதை பார்த்து பயந்து அடிச்சுக்கின்னு இவனும் சந்துல புந்துல எல்லாம் பூந்து அங்கிருந்து தப்பிக்க பார்க்க ஏதோ ஒண்ணு இவனை பின்னாடி துரத்துக்கிட்டே இருக்குது. இவனும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு எங்கெங்கயோ ஓடுறான். முடிவே இல்லாம அந்த பேக் ரூம்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிற இடத்துக்கு இவன் வந்து நிக்க அங்க பார்த்தா அங்க 2 என்டிட்டி இருக்குது. அதுங்க இவன் வந்து துரத்த ஆரம்பிக்க அங்க இருந்து இவன் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து இவன் நிக்கிறப்போ செவத்துக்கு அந்த பக்கம் இருந்து கேத்தரினோட குரல் கேக்குது. கேத்தரின் இந்த மாதிரி நான் உன்னை பார்த்துட்டேன் கிளார்க், சீக்கிரம் இந்த பக்கம் வா அப்படின்ட்டு சொல்ல இங்க வெறும் செவரு தாண்டி இருக்குது, நீ எங்க இருக்கிற அப்படின்ட்டு கேட்க அவன் இந்த மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி தான் இருக்குது, நீ கூட எனக்கு தெளிவா தெரியற அப்படின்ட்டு அவ சொல்ல அப்ப ஹீரோவும் அப்படியா சரி அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டோர் மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு பாரு, அதை ஓபன் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வா அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க அதே சமயம் இவன் கேமராவை ஒரு டேபிள் மேல வச்சுட்டு தான் அவகிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த கேமராவை ஏதோ ஒன்னு எடுக்கிற மாதிரி காட்ட அந்த பக்கம் இருக்கிற கேத்தரின் கத்துவாளா, கிளார்க் பின்னாடி பாரு ஏதோ ஒன்னு வருது அப்படின்ட்டு சொல்ல அவனும் திரும்பி பாக்குறான்.
அப்படியே அந்த இடத்துல சீன் பிளாக் அவுட் ஆகுது. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருந்தப்போ நடந்த ஒரு விஷயத்த வந்து காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டிருக்கிறா. ஜன்னல் எல்லாம் பாருங்க, நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப இவ வயசுல இருக்கிற மத்த பசங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாடுற அந்த சத்தம்லாம் குட்டி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு கேட்க, இவளும் அப்படி வெளியே என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு அம்மா வராங்களான்னு பாத்துக்கிட்டே அந்த நியூஸ் பேப்பரை இப்படி ஒதுக்கிதாங்க பாப்பா. திடீர்னு பேய் மாதிரி ஹீரோயினோட அம்மா அங்க வந்துருவாங்க. நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை வெளியே பார்க்க கூடாது, வெளியே எங்கேயோ போக கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி இருக்கிறேன்ல, வெளியே இருக்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, நான் சொல்றது ஏன் நீ கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறாங்க. அதனாலவே குட்டி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயினை வெளியில இருக்கிறவங்க கிட்ட பேச விடாம, பழக விடாம, ஏன் அவங்கள பார்க்க கூட விடாம இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டிராமாவா மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சீன்ல நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எழுந்திருக்காங்க. அப்படி எழுந்து பார்த்தா உங்களுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் ஒன்னு வந்திருக்குது. அதுல நான் அந்த போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிட்டேன், அந்த கதவை நான் வந்து ஓபன் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் திரும்பி வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட் முடிய அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. லாஸ்ட் செஷன்ல வேற ஏதோ ஏடா கூடமா பேசினானே, ஏதோ தப்பான முடிவு கிடுவு எதனா எத்தர போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்க நம்ம மேரி கிளம்பி அவனோட பர்னிச்சர் ஸ்டோருக்கு போறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா முன்னாடி சீன்ல ஒரு சயின்டிஸ்ட காமிச்சாங்க இல்லையா, அவரை காட்டுறாங்க. அவர் தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப டிவில நம்ம ஹீரோ நடிச்ச அந்த விளம்பரம் வருது. அதை இவரும் பாக்குறாரு. இந்த ஆளு தானே நம்ம அந்த பேக் ரூம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க இப்ப அந்த பர்னிச்சர் ஸ்டோர் கிட்ட வந்துட்டாங்க. டோர் கிட்ட பார்த்தா கீழே நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. அதை கூட எடுக்க யாருமே இல்லாம அனாதையா கிடக்க இவங்களும் டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள போறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க போனா லைட் விட்டு விட்டு எரிஞ்சுட்டு இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பேக் ரூம்ஸோட அந்த மேப் எல்லாத்தையும் ஒரு பெரிய சார்ட்ல வரைஞ்சிருப்பான். அதை பாக்குறாங்க. செவுத்துல கதவு மாதிரி வரைஞ்சிருப்பான். அதையும் வந்து பாக்குறாங்க. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது கிளார்க் சொன்னது உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள தோணுது. ஆனாலுமே இவங்களால வந்து நம்ப முடியல. ஒரு வித குழப்பத்தோடவே அந்த டோர் கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஃப்ளை ஒன்னு பறந்துட்டு இருக்குது. அது அப்படியே திடீர்னு அந்த செவுத்துக்குள்ளேயும் போயிடுது. அதை நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. அதை பார்த்த அப்புறம் தான் கிளார்க் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இவங்களுக்கு வலுப்பெறுது. அப்படியே அந்த செவுத்துக்குள்ள கையை விடுறாங்க. பொதார்னு பார்த்தா இப்ப இவங்க அந்த பேக் ரூம்ஸ்குள்ள இருக்கிறாங்க. கிளார்க் சொன்ன மாதிரி அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே எல்லோ கலரா இருக்குது. பல ரூம்ஸ் அப்படியே நீண்டுகிட்டே போகுது. அந்த இடம் ஃபுல்லா ஒரே காலியா இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் கிளார்க்க தேடி இவங்க அந்த இடத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. கடைசியில ஒரு முட்டு சந்தில வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு டிராயிங் ஒன்னு இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. அது கிளார்க்கோட குரல். கிளார்க் நீதானா, ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல அவனும் ஒரு மூலையில இருந்து வெளியே வரான். ஆளே பார்க்க ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கிறான். ஹீரோயினும் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், இது என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப திடீர்னு ஏதோ ஒன்னு உங்களை நோக்கி வர மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோயினும் அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் அப்படியே நைஸ் போல பின்னாடி வந்து அப்படியே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் அடைய ஆரம்பிக்க அப்படியே நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இருந்தப்போ அவங்க அம்மாக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போய் கடைசியில அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் பாவமா பார்த்துட்டு இருப்பா. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு ரூமை காட்டுறாங்க. அது அப்படியே கேமரா கீழ் நோக்கி போகுது. அப்படி போக போக அந்த ரூமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே வருது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு படத்தோட கடைசியில சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாங்க. அவங்க ஒரு கிச்சன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா கிளார்க் உட்காந்துட்டு இருக்கிறான். அண்ட் அங்க இவங்க மட்டும் இல்ல, பல கண்கள் கொண்ட ஒரு தாடிக்காரர் இருக்கிறான். சிகப்பு முடி கொண்ட ஒரு பொண்ணு இருக்கிறா. அப்புறம் ஒரு லேம்ப் மேன் இருக்கிறான். இவங்க எல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்க நம்ம ஹீரோயின் இது என்ன இடம், யார் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கிளார்க்கும் இந்த இடம் தான் இவங்களை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வர, தெளிவா சொல்ல அப்படின்ட்டு கேட்க அப்பதான் இந்த கிளார்க் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது இந்த பேக் ரூம்ஸே வந்து பாத்தீங்கன்னா மெமரிஸால உருவாக்கப்பட்ட ஒரு இடமா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யாராவது ஒரு மனுஷன் இந்த பேக் ரூம்ஸ்குள்ள என்டர் ஆயிட்டான் அப்படின்னா அவனோட நினைவை பயன்படுத்தி அவனோட மனசுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்தை இந்த பேக் ரூம்ஸ் வந்து அப்படியே வந்து கிரியேட் பண்ணுமா, அப்படியே உருவாக்குமா. அப்படி உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த பேக் ரூம்ஸ் அப்படின்ட்டு சொல்றான். இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதோ இங்க இருக்கிறாருல இந்த தாடிக்காரர், இவரு ஏதோ ஒரு காலத்துல இந்த பேக் ரூம்ஸ்குள்ள என்டர் ஆயிருக்கணும். அப்படி உள்ள வந்தவரோட அந்த மெமரியை பயன்படுத்தி அவரை மாதிரியே ஒரு நகல் உருவத்தை வந்து இந்த பேக் ரூம்ஸ் உருவாக்கி இருக்குது. ஆனா அப்படி உருவாக்கினவங்க எல்லாருமே தெளிவே இல்லாம ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு தெரிஞ்ச யாரையாச்சும் ஒருத்தர் நம்ம ஞாபகப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கண்ணு இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், அவங்களோட உருவம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். ஆனா 100% அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா நம்மளால ஞாபகப்படுத்த முடியாது இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த பேக் ரூம்ஸும். இந்த பேக் ரூம்குள்ள வந்த மனுஷங்களோட அந்த மெமரியை பயன்படுத்தி அரையும் குறையுமா ஒரு தெளிவற்ற உருவத்தை வந்து இது உருவாக்கி இருக்குது. அதனாலதான் இந்த பேக் ரூம்ஸ்குள்ள இருக்கிற இடம் எல்லாமே வித்தியாசமா எக்கு தப்பா இருக்கும். அண்ட் இவங்க யாருமே உண்மையான மனுஷங்க கிடையாது. இந்த பேக் ரூம்ஸால உருவாக்கப்பட்ட வெறும் நகல்கள் மட்டும்தான். இவங்களுக்குன்னு சொல்லிட்டு எமோஷன்ஸ், வலி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கத்தி எடுத்து அந்த தாடிக்காரன் கைத்திலே வந்து குத்திடுறான். அதாவது இந்த மாதிரி இந்த பேக் ரூம்ஸால உருவாக்க
உருவாக்கப்பட்ட அந்த மனுஷங்களையோ இல்ல ஏதாச்சும் ஒரு உயிரினத்தையோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டில் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் அந்த ஸ்டில் லைஃபோட கைத்திலே கத்தியை வந்து குத்திடுறான். அது எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்குது. பாத்தியா, எந்த ரியாக்ஷனும் இல்ல, இதை நம்ம சாப்பிட கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரனோட வயித்தை கிழிச்சு என்னமோ பண்ண பிச்சு குடுக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிட கொடுக்குறான். இரு உனக்கு குடிக்க ஜூஸ் ஏதாச்சும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனும் போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறான். அப்படி திறந்து பார்த்தா அங்க கேத்தரினோட துண்டிக்கப்பட்ட தலை இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பதறி போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க அந்த சிகப்பு கலர் முடி கொண்ட அந்த பொண்ணு இருக்கிறா இல்லையா, அவளோட முடி அப்படியே கரகரன்னு சொல்லிட்டு அறுத்து ஒரு விக் மாதிரி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினோட தலையில மாட்டுறான். அவளை தன்னோட மனைவி பார்பரா மாதிரி நினைச்சுக்கின்னு இவன் மட்டும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி உன்னோட படிப்பு செலவே நான் தான் பாத்துக்கிட்டேன், நம்ம வீட்டையும் நான் தான் பாத்துக்கிட்டேன், நான் ஆசைப்பட்ட ஆர்கிடெக்டா கூட என்னால ஆக முடியல, ஆனா நீ என்ன புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுனே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கம் இருக்கிற தப்ப ஒத்துக்காம அவன் பொண்டாட்டிய பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கான். கடுப்பான ஹீரோயின், நான் ஒன்னும் உன்னோட பொண்டாட்டி கிடையாதுடா லூசு பயல, உன் பொண்டாட்டி எதுக்கு உன்னை விட்டு போனா அப்படின்னு தெரியுமா, நீ கோவப்படுறதுனாலயோ குடிச்சிட்டு போறதுனாலயோ இல்ல லேட்டா போறதுனாலயோ கிடையாது, அவ போனதுக்கு காரணம் உன்னோட புலம்பல் தான்டா, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கினே இருக்கிற, உன் மேல இருக்கிற தப்பு நீ எப்பவுமே ஒத்துக்கவே மாட்ற, ஆனா மத்தவங்க மேல மட்டும் நல்லா நீ குறை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா குடிச்சா வேலை கஷ்டமா இருக்குன்ற, வேலை பிடிக்கலனா இந்த உலகத்தை குறை சொல்ற, வீட்டை விட்டு துரத்தனா உன் பொண்டாட்டிய குறை சொல்ற, இப்போ என்ன அட்டாக் பண்ணி கட்டி போட்டு வச்சிருக்கிற, அதுக்கு என்ன உன் மூளையை குறை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஆதங்கம் தாங்க முடியாம அப்படியே கத்திடுறாங்க. அதுக்கு கிளார்க்கும் அப்போ இதெல்லாமே என்னோட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாண்டா இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், உன் மேல ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்தா அதை நீ முதல்ல ஒத்துக்கவே மாட்ற, அதை முதல்ல சரி செய், மத்ததெல்லாம் தானா சரியாகும் பாரு அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், என்ன நான் சரி செஞ்சுக்கணும், இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் எனக்கு தெரியல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், ஆனா நீ மாறுற மாதிரி தெரியல, மாற்றம் அப்படின்றது நான் சொல்லி மட்டும் வர்றது கிடையாது, நீ வந்து ட்ரை பண்ணணும், நீ உன்னை மாத்திக்க பாக்கணும் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோவும் ஆனா எனக்கு மாற விருப்பம் இல்லையா அப்படின்ட்டு சொல்றான். சரி அப்ப மாறாத அப்படின்ட்டு இவங்க சொல்ல அவனும் எனக்கு இங்க இருக்குதான் பிடிச்சிருக்கு, வெளி உலகத்துக்கு போக பிடிக்கல, இங்கதான் எனக்கு வந்து நிம்மதியா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல சரி அப்ப நீ இரு, ஆனா என்ன போக விடு, நான் வெளி உலகத்துக்கு போகணும், என்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு சொல்ல இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட்ட ஊத்துட்டு இருப்பான். அப்ப இவங்க இருக்கிற ரூம் நோக்கி ஏதோ ஒண்ணு வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே அந்த ரூம்ல சிகப்பு தலை முடி கொண்ட ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ ஏதோ ஒண்ணு இந்த இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அந்த இடத்த விட்டு பதறி அடிச்சுக்கின்னு ஓட ஆரம்பிக்கிறா. அதே சமயம் இந்த ரூம்குள்ள ஜெய்ஜான்டிக்கா ஒரு உருவம் வந்து நிக்குது. அது பார்க்க முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருப்பான் இல்லையா, அதுல கூட ஒரு பைரட் கெட்டப் எல்லாம் போட்டு நடிச்சிருப்பான். அந்த உருவத்துல இங்க ஜெய்ஜான்டிக்கா ஒரு உருவம் வந்து நிக்குது. அது பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போயிருக்க, ஆனா இந்த கிளார்க் பயபலையோ அது கூட என்னமோ ரொம்ப நாள் பழகின மாதிரி நீ இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு கேக்குறான். அது நம்ம ஹீரோயினை பாக்குது. ஓ இவங்களா, இவங்க தான் நம்ம தெரபிஸ்ட் மேரி, அவங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலையா, அவங்க போறாங்களாம், அவங்க போகட்டும் நம்ம இங்க இருக்கலாம், நம்மளையும் மாற வேணாம்னு சொல்லிட்டாங்க, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்ல அப்படியே அந்த உருவம் நம்ம ஹீரோவை பிடிச்சி மேல தூக்குது. அவன் ஏதோ கட்டி பிடிக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. இவனும் வலி தாங்க முடியாம கத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அவனை பிடிச்சி அடின்னு சொல்லிட்டு அடிச்சு அவனை கொலை பண்ண பயந்து போன ஹீரோயினும் நைஸா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்து பார்த்தா இது வேற ஏதோ ஒரு மனுஷனோட நினைவு போல, இந்த இடம் வித்தியாசமா இருக்குது. இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பின்னாடியே பார்த்தா அந்த கேப்டன் கிளார்க் நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டே வருது. இவங்களும் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய மணியா இருக்குது. இதுவும் இன்னொரு மனுஷனோட ஒரு நினைவு போல. இவங்களும் ஓடுறாங்க. ஒரு இடத்துல ஃபுல்லா சோஃபாவா இருக்குது. ஒரு இடத்துல குறுகலா ஒரு சந்து ஒண்ணு போக அதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் போறாங்க. பின்னாடியே பார்த்தா அந்த கேப்டன் கிளார்க் இவங்களை துரத்தி வருது. டோர் வேற லாக்ல இருக்குது. கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த பேய் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு இருக்கும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல கீழே இருக்கிற ஓட்ட வழியா இவங்க தப்பிச்சு இந்த பக்கம் வர அப்பதான் அந்த இடத்துல பாக்குறாங்க லட்சக்கணக்கான ரூமுங்க அந்த இடத்துல இருக்குது. அப்படியே பல்ல மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனுஷங்களோட அந்த நினைவுகள் தான் இந்த இடத்துல அத்தனை ரூமா மாறி இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் பார்த்து மறந்து போறாங்க. அதே சமயம் அந்த கேப்டன் கிளார்க்கும் டோரை உடைச்சுக்கிட்டு இந்த பக்கம் வெளியே வர பாக்க அப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு படிக்கட்டு மட்டும் அப்படியே சீலிங்க நோக்கி போகும். அது மேல எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி இப்ப இன்னொரு ரூம்க்கு வந்துட்டாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோவோட பேஸ்மெண்ட். அப்பதான் நமக்கு புரியுது இது நம்ம ஹீரோவோட நினைவு போல. இப்ப இவங்களும் மேல போறாங்க. அப்படி மேல போயிட்டு பார்த்தா முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோ ஒரு கார்ட்போர்டை பார்த்திருப்பான் இல்லையா, அதுல கூட ரேடியோ இருந்திருக்குமே, அதே மாதிரி கார்ட்போர்டு இங்க ஒண்ணு இருக்குது. அந்த ரேடியோல இருந்து புரியாத மொழியில யாரோ பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதை கடந்து போறாங்க. டோர் ஓபன் பண்ணிட்டு அவ்வளவுதான் இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா டோருக்கு அந்த பக்கமும் செவுரு தான் இருக்குது. இப்ப இங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. இவங்களால தப்பிச்சு போக முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துக்கு அந்த கேப்டன் கிளார்க் வந்துருச்சு. இவங்களை அட்டாக் பண்ண பாக்குது. இவங்களும் ஓடுறாங்க ஒளிறாங்க. அது இவங்க கிட்ட வந்துருச்சு. அப்ப கையில கிடைக்கிற பொருளை வச்சு அதோட காலை உடைச்சிட்டு இவங்களும் அங்க இருந்து ஓட பாக்குறாங்க. தெரியாம அங்க இருக்கிற அந்த கார்ட்போர்டையும் தள்ளி விட்டுறாங்க. அப்ப ஏதோ அலாரம் ஆன் ஆகி அங்க இருக்கிற கேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயினும் இந்த ரூம்ல நிறைய ஒயர் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஒரு சந்தை நோக்கி போகுது. இவங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அதே சமயம் அந்த கேஸ் ஆல இவங்களுக்கும் மயக்கம் வர்ற மாதிரி ஆகுது. கரெக்டா அந்த சமயமா பார்த்து அந்த பேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சிச்சு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் சாக போறாங்க அப்படின்ட்டு பார்த்தா அவ ஜோபுல கை ஓடுறா. அதுக்குள்ள பார்த்தா அந்த கான்கிரீட் கை வச்சிருக்குது. அதை வச்சு அப்படியே பச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேயோட தலையில அடிச்சுட்டு அதுகிட்ட இருந்து
இருந்து தப்பிச்சு அந்த குறுகலான அந்த சந்துக்குள்ள ஓடுறா. அப்பயும் அவளை விடாம அது துரத்துது. அதால இந்த சந்துக்குள்ள வர முடியல. ஆனா நம்ம ஹீரோயின் எப்படியோ பூந்து இந்த பக்கம் வந்துடுறா. அங்க பார்த்தா அங்க நிறைய மனுஷங்க இருக்கிறானுங்க. சயின்டிஸ்ட் போல அவனுங்களாம் கொரோனா சூட் எல்லாம் போட்டு இருக்கானுங்க. அவனுங்க அப்படியே நம்ம ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி காட்ட சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பல டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்ல இருக்கிறா. அவளுக்கு ஆப்போசிட்ல டாக்டர் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க தான் மேரியா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண இவளும் ஆமான்னு சொல்றா. அந்த பேக் ரூம்ஸ்குள்ள நீங்க எப்படி போனீங்க அப்படின்ட்டு கேட்க ஒரு பர்னிச்சர் ஸ்டோரோட பேஸ்மெண்ட் வழியா போனேன்னு சொல்றா. இவரும் சரி அது எந்த கடையா பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கடையை காட்ட இவளும் ஆமான்னு சொல்றா. சரி அங்க எதுக்கு போனீங்க, பர்ச்சேஸ் பண்ண போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல நான் ஒரு ஆளை தேடி போனேன்ட்டு இவ சொல்றா. சரி அந்த ஆளு இவரா பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட போட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. இவனுங்களுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்த பேக் ரூம்ஸ்குள்ள பல கேமராஸ் வச்சு கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு கேமரால தான் நம்ம ஹீரோ மாட்டிருப்பான். அண்ட் முன்னாடி ஒரு சீன்ல கூட ஒரு சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோ வந்து அந்த பேக் ரூம்ஸ்குள்ள பாத்துருப்பாரு இல்லையா. அண்ட் அவனோட விளம்பரத்தையும் அவர் வந்து பாத்துருப்பாரு. அதை வச்சுதான் இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. ஹீரோவோட போட்டோவை காமிச்சு இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க நம்ம ஹீரோயின் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம முதல்ல இது என்ன இடம், என்ன எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டாக்டர் ஃபில்லும் அதுக்கான பதில் என்கிட்ட இல்ல, அதை முடிவு பண்ற அதிகாரம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபில்லும் அந்த ஆர்கனைசேஷனை பத்தி சொல்றாரு. ஏசிங்க் அப்படிங்கிற எங்களோட நிறுவனம் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு சாதாரண ரிசர்ச் ஆர்கனைசேஷனா இருக்கலாம். ஆனா நாங்க சீக்கிரட்டா பல ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு தப்பு நடந்து எதிர்பாராத விதமா ஒரு விபத்து உள்ளாகி ரியாலிட்டியில ஒரு கோடு விழுந்துடுச்சு. அதுதான் அந்த பேக் ரூம்ஸ்குள்ள போறதுக்கான நுழைவாயில். ஆரம்பத்துல அது வெறும் ஒரு எம்டி ஸ்பேஸ், வெறும் ஒரு காலியான இடம் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஒரு காம்ப்ளெக்ஸான இடம் அப்படின்ட்டு புரிஞ்சுது. அந்த இடத்தை எவ்வளவு ரிசர்ச் பண்ணாலும் ஒவ்வொரு பதிலுக்கும் 10 கேள்வி கிடைக்கிற அளவுக்கு அந்த இடம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது, குழப்பமானது. அண்ட் நாங்களும் இந்த ஒரு நுழைவாயில் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த உலகத்துல பல மூலையில பல இடங்கள்ல இந்த பேக் ரூம்ஸ்க்கான நுழைவாயில் ஓப்பன் ஆகிருக்குது. அது எங்க எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த நரியன் சொல்லிட்டு ஒரு ஆள் மாட்டி இருந்திருப்பான் இல்லையா. அப்ப கூட எங்க இருந்தோ வந்த ஒரு கடல் பறவை அந்த பேக் ரூம்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருக்கும். சோ அதையும் இப்ப இந்த சயின்டிஸ்ட் சொல்றதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த உலகத்துல பல மூலையில அந்த பேக் ரூம்ஸ்க்கான அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. அது வழியா தான் அந்த கடல் பறவையும் வந்திருக்கணும். அண்ட் அது வழியா தான் நம்ம ஹீரோவும் அந்த பேக் ரூம்குள்ள வந்திருக்கான். அதை எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது வேற ஒரு டைமென்ஷனா, வேற ஒரு ரியாலிட்டியா, வேற ஒரு உலகமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு புரியல. அது எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு வார்த்தையால என்னால விவரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல அதை நம்ம ஹீரோயினாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவளும் அந்த பேக் ரூம்ஸ்குள்ள இருந்திருக்கிறா இல்லையா. சோ அவ என்ன சொல்றா அப்படின்னா ஒரு மனுஷன் இது வரைக்கும் நாயவே பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நாயவே இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தனை கூப்பிட்டு நாய் எப்படி இருக்கும்னு வரைஞ்சு காட்டுன்னு சொன்னா அவனால எப்படி முடியும். அந்த மாதிரி தான் ஆல்ரெடி நீங்க அந்த இடத்துக்குள்ள போயிருந்தாலும் அதை எப்படி வார்த்தையால விவரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியல. ஏன்னா நானும் அதுக்குள்ள இருந்திருக்கிறேன், எனக்கும் உங்க சிச்சுவேஷன் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து சொல்ல அதை கேட்ட ஃபில்லும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இது மனித வரலாற்றுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ நீங்க சொல்லக்கூடிய அந்த தகவல் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியமானது. சோ அங்க நீங்க என்ன பாத்தீங்களோ அதை அப்படியே எங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினோட காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மணி சத்தம் வந்து கேட்டுட்டே இருக்கு. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இப்ப அந்த பேக் ரூம்ஸ்குள்ள காட்டுறாங்க. ஒவ்வொரு சீனா வந்து அப்படியே காட்டுறாங்க. என்னன்னா இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ஒரு நினைவா இந்த இடத்துல மாறி இருக்குது. அந்த பேக் ரூம் உருவாகி இருக்குது. அதுல ஹீரோயினோட பழைய வீட்டை டெமாலிஷ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இடிச்சு போன அந்த வீடு இருக்குது. ஹீரோயினோட கையச்சு கொண்ட அந்த கான்கிரீட் இருக்குது. அவளோட ரூம், அப்புறம் அந்த பில் போர்டு, கேத்தரினும் பாபும் காணாம போன அந்த போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட நினைவுல இருக்கிற அந்த எல்லா விஷயத்தையும் அந்த பேக் ரூம் வந்து உருவாக்கி வச்சிருக்குது. சரி இதையெல்லாம் எப்ப உருவாக்கி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் எப்ப இந்த பேக் ரூம்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பல இருந்தே அது உருவாக்கி இருக்குது. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா முன்னாடி ஒரு சீன்ல கூட ஹீரோயினோட அந்த சின்ன வயசு ரூமை காமிச்சிருப்பாங்க. அப்படியே கேமரா கீழே போகும், அது அப்படியே அந்த ரூம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரும் இல்லையா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் எப்ப இந்த பேக் ரூம்குள்ள கால் எடுத்து வச்சாலோ அப்பல இருந்தே அவளோட மெமரியை இந்த பேக் ரூம் காப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அது எப்படி அவளோட மெமரியை காப்பி பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷுவலை நம்மளுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சீனை வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோயினோட மெமரி மட்டும் இல்ல, இந்த பேக் ரூம்குள்ள என்டர் ஆன அந்த பாபி, கேத்தரின் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நினைவுகள் கூட இந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு எப்படி நம்ம ஹீரோவோட ஒரு ஸ்டில் லைஃபா இந்த பேக் ரூம்ஸ் வந்து கேப்டன் கிளார்க் உருவாக்கி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட மெமரியை வச்சு அவளோட ஒரு ஸ்டில் லைஃப் அந்த பேக் ரூம்குள்ள உருவாக்குற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் இப்ப வரைக்கும் இந்த படத்தை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள பல பேருக்கு இந்த படம் வந்து சுத்தமா புரிஞ்சிருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படமே ஒரு குழப்பி படம். அந்த அளவுக்கு நம்மளோட மூளையை கசக்கி பார்க்கணும். இருந்தாலும் இந்த படத்தை பத்தி நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து சொல்றேன். என்ன அப்படின்னா பேக் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு வேற ஒரு டைமென்ஷனா இருக்கலாம், வேற ஒரு உலகமா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த இடம் ஃபுல்லா ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். அந்த இடமே ஃபுல்லா மெமரிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேனே. இப்ப நான் இருக்கிற
இருக்கிறேன் இல்லையா, நான் உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். திடீர்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட ரியலான உலகத்தை விட்டு மறைஞ்சு போய் அந்த பேக் ரூம்ஸ்குள்ள போயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப அந்த பேக் ரூம்ஸ்குள்ள இருக்கிறேன். இப்ப நான் அந்த பேக் ரூம்குள்ள போன உடனே அந்த பேக் ரூம் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட மெமரியை வந்து அது கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ணிட்டு என்னோட ஞாபகத்துல இருக்கிற விஷயத்தை அப்படியே அது வந்து உருவாக்கும். அது வந்து நான் சின்ன வயசுல இருந்த வீடா இருக்கலாம், இல்ல நான் படிச்ச ஸ்கூலா இருக்கலாம். எது என்னோட ஆழ் மனசுல வந்து இருக்குதோ அந்த இடத்தை அப்படியே அது வந்து உருவாக்கும். ஆனா அது உருவாக்குற இடம் வந்து 100% பர்ஃபெக்ட்டா இருக்காது. அரையும் குறையுமா தான் உருவாக்கும். அண்ட் அது நம்ம மனசுல இருக்கிற அந்த இடத்தை மட்டும் அப்படியே உருவாக்காது. அந்த பேக் ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க பாத்தீங்களா, அந்த மனுஷங்களை கூட இது வந்து அரையும் குறையுமா தான் உருவாக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவோட ஒரு காப்பியா அந்த கேப்டன் கிளார்க் உருவாக்கி இருக்குது. ஹீரோயினோட காப்பியா இந்த ஸ்டில் லைஃப் வந்து உருவாக்கி இருக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் அந்த பேக் ரூம்குள்ள போறாங்களோ அவங்களோட நினைவை காப்பி எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த மனுஷனையே ஒரு காப்பி எடுக்கும். அது பேர் தான் ஸ்டில் லைஃப். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்றேனே. இப்ப நான் வந்து அந்த பேக் ரூம்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பேக் ரூம்குள்ள போயிட்டு நான் ரிட்டர்ன் என்னோட ரியாலிட்டிக்கே வந்துட்டேன். அப்படி வந்திருந்தாலும் நான் அந்த பேக் ரூம்குள்ள போனது நிஜம். அந்த பேக் ரூம்குள்ள ஒன்ஸ் ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த மெமரியை வந்து பேக் ரூம் கலெக்ட் பண்ணிக்கும், அவங்களோட மெமரியை ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. நான் என்னதான் அந்த பேக் ரூம்குள்ள வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருந்தாலுமே என்னோட மெமரி அந்த பேக் ரூம்ல இருக்கும். அதை வச்சு அந்த பேக் ரூம் ஒரு இடத்தை வந்து கிரியேட் பண்ணும். பிளஸ் என்ன மாதிரியே ஒரு உருவத்தையும் அது வந்து உருவாக்கும். அந்த உருவத்தோட பேர் தான் ஸ்டில் லைஃப். இந்த மாதிரி எத்தனையோ பேரோட ஸ்டில் லைஃப் அந்த பேக் ரூம்ஸ்குள்ள இருக்குது. சரி, எதுக்காக அந்த ஸ்டில் லைஃப்ஸ் வந்து அந்த பேக் ரூம் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் இந்த பேக் ரூம்குள்ள வந்தவங்கள திரும்ப அவங்களோட ரியாலிட்டிக்குள்ள போக விடாம இருக்கிறதுக்கு அந்த ஸ்டில் லைஃப்ஸ் வந்து இந்த பேக் ரூம் வந்து பயன்படுத்துது. அதை மீறி இங்க இருந்து போக துடிக்கிறவங்கள அந்த ஸ்டில் லைஃப் வச்சே அவங்கள போட்டு தள்ளுது. இதான் எனக்கு புரிஞ்சுது. நான் ஏதாச்சும் டீடைல் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல எதையாச்சும் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னாலோ என்னவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் எப்படி இருந்துச்சு இந்த படம், நல்லா இருந்துச்சா, நான் சொன்ன விதம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? படம் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஹைக் பட்டனையும் தட்டி விடுங்க. மீண்டும் அடுத்த முறை இதே போல ஒரு அருமையான படத்தோட உங்களை வந்து சந்திக்கும் வரை see you, bye bye and tata guys.